ஜானகி அம்மாவுடைய மகன் இறப்புக்கு பிறகு, இன்னைக்கு ஜானகி அம்மா வீட்டுக்கு வந்திருக்க அந்த கோழி மூட்டை அனைவரையுமே உச்சக்கட்ட அதிர்ச்சியில ஆளாக்கியிருக்கு. ஜானகி அம்மா இந்த செய்தி கேட்டு பயங்கரமா கலங்கியிருக்காங்க. ஏன்னா, அவங்களுக்கு இது ஒண்ணுமே புரியல. தன் மகன் இறந்து போய் 2 நாள் ஆகுது. தன் மகனுடைய இறப்புலேருந்து அவங்களால மீண்டு வெளிய வரவே முடியல. ஆனா, இந்த நேரத்தில முரளிகிருஷ்ணா பேர்ல ஜானகி அம்மா வீட்டுக்கு இன்னைக்கு அதிகாலையிலேயே மர்மமான முறையில அந்த கோணி மூட்டைகள் அவங்களுடைய வீட்டு வாசல்ல இருந்திருக்கு. அத பார்த்து தான் எல்லாரும் மிரண்டும் போயிருக்காங்க. ஏன்னா, ஜானகி அம்மா தன் மகன இழந்துட்டோமே அப்படின்னு இந்த 2 நாட்களா சரியா சாப்பிடாம, தூங்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஃபீல் பண்றாங்க. ஏன்னா, ஜானகி அம்மாவுக்கு ஆரம்பத்திலருந்து எந்த ஒரு உறவுமே அந்த அளவுக்கு நீண்ட நாட்கள் தொடரவே இல்ல. அம்மா, அப்பாவும் சீக்கிரமா இறந்து போயிட்டாங்க. அதன் பிறகு கணவர் தான். கணவரும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டாரு. அதன் பிறகு தன் மகன் மட்டுமே தனக்கு கடைசி வரைக்கும் துணையா இருப்பான் அப்படின்னு நெனச்ச மகன் வாழ்க்கையிலயும் நெறைய பிரச்சனை, கஷ்டம். அதனாலேயே மகன் நிம்மதியா இல்ல. தன் மகன நிம்மதியா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்ட ஜானகி அம்மாவுக்கு, தன் மகன கூட வச்சுக்க முடியாம நெறைய பிரச்சனைகள். இதுக்கிடையில அவர் உடல்நலம் இல்லாம இறந்தும் போயிட்டாரு. இப்படி ஜானகி அம்மாட்ட பேரு, புகழ், பணம்னு எல்லாம் இருந்துமே, வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம ஜானகி அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால தான் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடியே பாட்டு பாடக்கூடிய விஷயங்கள ஒதுக்கிட்டு, என்னால இதுக்கப்புறம் பாட்டு பாட முடியாது அப்படின்னு தனிமையில வாழ்ந்து வந்தாங்க ஜானகி அம்மா. அப்படி இருக்கும்போது 2 நாட்களுக்கு முன்னாடி அவங்களுடைய மகன் இறந்தும் போயிட்டாரு. இறந்து போனதுக்கு அப்புறம் ஜானகி அம்மா தன் மகன நினைச்சு ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. இப்படி இருக்க இந்த நேரத்துல இன்னைக்கு அதிகாலையில ஜானகி அம்மா வீட்ல இருக்கக்கூடிய வேலைக்காரங்க வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, வீட்ல வெளிய கோலம் போலான்னு வெளிய வரும்போது, அவங்க வீட்டு வாசல்ல ஒரு 3 கோழி முட்டை இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. "என்ன கோழி முட்டையா இருக்கும் இது?" அப்படின்னு மிரண்டு போன அவங்க, உடனடியாக அதுல இருந்த மேல இருந்த லெட்டர பார்க்கும்போது, அதுல முரளிகிருஷ்ணா தான் போட்டிருந்திருக்கு. அத பார்த்தோனே அவங்க ஓடி வந்து ஜானகி அம்மாவ எழுப்பியிருக்காங்க. ஜானகி அம்மாவும் எழுந்து வந்து பார்க்கும்போது, அவங்களுக்கும் அதிர்ச்சி. என்னன்னா, முரளிகிருஷ்ணா பேர்ல ஜானகி அம்மாவோட வீட்டு அட்ரஸ்க்கு வந்திருக்கு. அப்படி யாரு இந்த கோழி முட்டைய இங்க அனுப்பியிருப்பா? இந்த கோழி முட்டையில அப்படி என்ன இருக்க போது? அப்படின்னு அவங்களுக்கும் ஒண்ணும் புரியாம, அவங்களுடைய வீட்டு வேலைக்காரங்க அந்த கோழி முட்டைகள தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு பிரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவித பயத்தோடையும், ஒருவித பதட்டத்தோடையும் அந்த கோழி முட்டைய பிரிச்சு பார்த்தவங்களுக்கு காத்திருந்தது மேலும் சில அதிர்ச்சிகள். என்ன அப்டின்னா, அந்த கோழி முட்டை முழுக்க ஒரு சில மூட்டைகள்ல அதாவது இருந்த 3 மூட்டையில 2 மூட்டை முழுக்க முழுக்க துணிமணிகளும், ஒரு சில விஷயங்களும் இருந்திருக்கு. அதாவது அவர் யூஸ் பண்ண பொருட்கள் இருந்திருக்கு. இது யாருடா எனக்கு இப்போ அனுப்பியிருக்கா? அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய மனைவி முரளிகிருஷ்ணாவும், அவங்களோட மனைவியும் ஒண்ணா வாழும்போது, அவங்களுக்குன்னு எடுத்து வச்ச நெறைய திங்ஸ்கள முரளிகிருஷ்ணா அங்கேயே விட்டுட்டு இருந்திருக்காரு. ஸோ, அவங்க தான் திரும்ப இதெல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஏன்னா, அதுல ஒரு கடிதம் இருந்திருக்கு. அந்த கடிதத்த எடுத்து படிச்சு பார்க்கும்போது தான் ஜானகி அம்மாவுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. அதாவது அவங்களுடைய மனைவி உமா, அவங்க ஒரு நடன கலைஞர். ஸோ, இவங்க 2 பேருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால தான் பிரிஞ்சுட்டாங்க. ஆனா, அப்போதைக்கு உமா கண்டிப்பா தன்னுடைய கணவர் தன்ன புரிஞ்சுகிட்டு, மீண்டும் தன் கூட சேர்ந்து வாழ்வாரு அப்படின்னு இவருக்காக பல வருடமா காத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா, இவரு தான் அவங்கள சரியா புரிஞ்சுக்காம, அவங்கள உதறி தள்ளியிருக்காரு. ஆனா, இந்த நேரத்துல அவரு இறந்தும் போயிட்டாரு. இதுக்கு மேல உங்க ஞாபகார்த்தமா இந்த பொருட்கள நான் வச்சுக்கிட்டேன்னா, கண்டிப்பா அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்கள நெனச்சு நான் தான் கவலைப்பட்டேன், ஃபீல் பண்ணேன். ஆனா, நீங்க என்ன கவலைப்படவே இல்ல. இப்படி இருக்கும்போது, இதுக்கு மேலயும் உங்க பொருட்கள வச்சுக்கிறதுல எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல அப்படின்னு அந்த கடிதத்துல குறிப்பிட்டு, அந்த பொருட்களையும் ஜானகி அம்மா வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. நம்ப முரளிகிருஷ்ணனுடைய மனைவியான நடன கலைஞர் உமா. அத பார்த்து ஜானகி அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா, முரளிகிருஷ்ணா சொன்ன விஷயம் எல்லாமே, உமா வந்து சரியில்ல. உமா என்ட்ட பேச மாட்றா. உமாவுக்கு என்ன பிடிக்கல. அதனால தான் நான் அவள விவாகரத்து பண்ணேன். அப்படிங்கும்போது தான் ஜானகி அம்மாட்ட முரளிகிருஷ்ணா சொல்லியிருந்தாரு. ஆனா, ஜானகி அம்மாவும் அத கேட்டுக்கிட்டு, உமா கிட்ட பேசவே இல்ல. ஒருவேள உமா கிட்ட ஜானகி அம்மா, அப்பவே உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ஏன் 2 பேரும் விவாகரத்து வாங்குறீங்க? அப்படின்னு ஒருவேள பேசியிருந்தாங்கன்னா, அப்பயே இந்த பிரச்சனை ஒண்ணும் இல்லாம போயிருந்திருக்கலாம். 2 பேரும் சேர்த்து வச்சிருந்திருக்கலாம். 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்திருந்தா, கண்டிப்பா முரளிகிருஷ்ணா இன்னும் கொஞ்சம் வருடங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா உயிர் வாழ்ந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படின்னு ஜானகி அம்மா அந்த கடிதத்த அப்படியே மூஞ்சில கட்டி புடிச்சுக்கிட்டு பயங்கரமா கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்காங்க. இந்த செயல் அதிகாலையிலேயே அனைவருக்குமே உச்சக்கட்ட ஒரு சோகத்த ஏற்படுத்தியிருக்கு.